என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இனோவா இருக்குல்லங்க, இனோவாக்கு கிளச் ரீப்ளேஸ் பண்ண போறோம். வாங்க ஏன் ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்ற ரீசனை உள்ள போய் நம்மளே பாத்துடலாம். கியர் பாக்ஸ் பாருங்க, வெளியே கழட்டி வச்சாச்சு. கிளச் மட்டும் எதுக்கு ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்றத நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா, என்ன ரீசனுக்கு ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன் ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்றது நீங்க பார்த்தாலே தெரியும். பாருங்க, நான் கலெக்டருக்கு தட்டுதான். பட் ஆனா என்ன நடக்குன்னா, உள்ள கிளச்சு வந்து வியரா இருக்கு இல்லையா, அந்த டஸ்ட் பார்ட்டிகிள் அது அவ்வளோ பாருங்க என் மேல தாங்க விழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதுதாங்க கவர் அசம்பிளி, இதுதான் டயப்ராம். இப்போ இந்த வெஹிக்கிள்ல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளச் பெடல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குதுங்க. ஹார்டா இருக்குதுன்னா இதுதாங்க. நீங்க கிளச்சை எப்பெல்லாம் வந்து நீங்க லைட்டா கால் வச்சு ஆக்சலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைம்ல கிளச்சில் கால் வச்சிருக்கிறப்போ இந்த இடத்துல ரிலீஸ் பேரிங் வந்து இது வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நிக்குங்க. ஸோ அதனால ஜென்ரேட் ஆகுத ஃப்ரிக்ஷன்னால, அது போக கிளச் பிளேட்டும் ப்ரெஷர் பிளேட்டும் கொஞ்சம் கேப் விட்டு சுத்தும் இல்லையா, அதுல ஜென்ரேட் ஆகுத ஃப்ரிக்ஷன்னாலையும் ஹீட் அதிகமா ஜென்ரேட் ஆகுங்க. அந்த ஹீட்னால இந்த ஃபிங்கர் இருக்கு பாருங்க, அந்த டயப்ராம் இது வந்து டெம்பர் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், மெட்டல் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா அதோட ரிஜிடிட்டி வந்து அதிகமாகும் அப்படின்னு. ஸோ அதனால இது வந்து நல்ல டெம்பர் ஆயிருமா, அதனாலதாங்க கிளச் பிளேட் வந்து கிளச் பெடல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது. இன்னொன்னு, வண்டி வந்து புவர் பிக்கப்ங்க, பிக்கப் இல்ல வண்டியில. மைலேஜ் வந்து எஃபிஷியன்சி இல்ல, ஃபியூல் எஃபிஷியன்சி அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒண்ணு தாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம கிளச்சு ரீப்ளேஸ் பண்றோம். போங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒண்ணு, ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்றப்போ வெஹிக்கிள் வந்து புல்லிங் இருக்காது, இழுக்காது இன்ஜின் வந்து. ஏன்னா இன்ஜின்ல ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் எல்லாமே கிளச் வழியா தான் டிரான்ஸ்மிஷனுக்கு போகும், அங்க இருந்து தான் வீலுக்கு போகும். ஸோ இங்க வந்து கிளச் வீக்கா இருக்குது அப்படின்றதுனால டிரான்ஸ்மிஷனுக்கு இன்ஜின்ல ஜென்ரேட் ஆகக்கூடிய முழு பவருமே வந்து போகாதுங்க. அது எப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஹைவேல நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, ஏதாவது வெஹிக்கிளா, அந்த டைம்ல ஃபீல் பண்ணுவோம். இதே சேம் டைம்ல வண்டியில வந்து மைலேஜும் இருக்காது, ஏன்னா அதுதான் பவர் தான் டிராப் ஆகுது இல்லையா. அதனால இது அரௌண்ட் ஒரு 3 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டா தெரியல. ஒரு டைம் கிளச் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்துக்கிடுங்க. இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்தோனேஷியா மேக்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதுல பாருங்க வேலியோ அப்படின்னு தெளிவா பிரிண்ட் ஆயிருக்குதா, வேலியோ. இதுக்கு உள்ளேயும் பாருங்க, வாங்க கிளச் பிளேட் எடுத்துடலாம், என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். டஸ்ட் பாருங்க எவ்வளவு காண விழுதுன்னு தெரியுதா. கிளச் வந்து கம்ப்ளீட்டா பேன் ஆயிருச்சுங்க. பாருங்க புகையா போகுது இல்லையா. இந்த டஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, இங்க பாருங்க என்னோட கையில, இங்க பாருங்க எந்த அளவுக்கு டஸ்ட் ஆயிருக்குது அப்படின்னு. கிளச் பிளேட் கம்ப்ளீட்டா பேன் ஆயிருச்சுங்க. இந்த பக்கம் பாருங்க தெரியும், கிளச் வந்து எரிஞ்சதுனாலதான் கிளச் வந்து திக்னஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ பவர் டாப் ஆகுது. இங்க பாருங்க ஃப்ளைவீல எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ட்டு, அந்த கிளச் பேன் ஆகுனதுக்கான ரிசல்ட். ஸோ அங்க நம்ம இப்போ கிளச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு நம்ம ஜெனியூன் கிளச் தான் யூஸ் பண்ண போறோம், டொயோட்டாவோடது. அதையுமே காட்டிடுறேன். ரிலீஸ் பேரிங்குமே ஜெனியூன் தாங்க யூஸ் பண்ண போறோம். வாங்க பார்த்துடலாம். இதுதாங்க இதுக்காக வாங்கியிருக்க கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி பாருங்க, டொயோட்டாவோடது தான். அதே சேம் கவர் அசம்பிளி இருக்கு இல்லையா, இதுவுமே டொயோட்டாவோட தான். இதுதாங்க ப்ரெஷர் பிளேட், இது இருக்குது இல்லையா, இதுதான் டயப்ராம். இதுக்குள்ள ஒரு பிளேட் இருக்கு தெரியுது இல்லையா, இந்த இடத்துல ரிவெட் அடிச்சு வச்சிருக்காங்களா, அது பேர் தான் ஃபல்க்ரம் பிளேட். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் பிளேட் இங்கேருந்து ரிலீஸ் பேரிங் ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த ப்ரெஷர் பிளேட் இருக்கு இல்லையா, அது ரிவர்ஸில் வருங்க. ஸோ இது ரொம்ப நல்லா டைட்டாக இப்படி ஒன்றா ஒட்டி ஒரே மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ரெஷர் பிளேட் கொஞ்சம் கேப் விடுறதுங்கிறதுனால இது வந்து ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும், இங்கே பவர் வந்து போகாதுங்க. ஸோ நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மைல்டாக தான், இவ்வளோ கேப்லாம் இருக்காது, சின்னதாக ஒரு 1 mm கேப் இருந்தாலே போதும் இல்லையா. ஒன்றா ஒட்டி சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ரெண்டும் ஒரே டைமில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுன்னா இது தனியாக சுற்றும், இது தனியாக சுற்றும் இல்லையா, அதை மாதிரி தாங்க இதுவும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிலீஸ் பேரிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே டொயோட்டாவோட தாங்க யூஸ் பண்ணுதோம். பார்ட் நம்பர் பார்த்துக்கிடுங்க, 3123071030 ரிலீஸ் பேரிங்க. இதுதான் அதோட டொயோட்டாவோட ஜெனியூன் ரிலீஸ் பேரிங், பார்த்துக்கிடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்எஸ்கே அப்படின்னு பஞ்சாயிருக்குதா ஜெனியூன் பேரிங்லே. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இதுக்கு சப்ளையர் அப்படின்னு.
இதுதாங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ஃபோர்க்